எல்லாம் உள்ள சத்துருஷ்ணமூர்த்தி சுவாமியுடைய அருளாட்சியோடு இன்று நான் நாத்தாமலை ஐயாவோட அருளாட்சியிலிருந்து பேசுகின்றேன். எல்லாம் உள்ள சத்துருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் 1880 ஆண்டு திருச்சி ஜில்லா இலுப்பூர் தாலுகா வாதிரிப்பட்டி என்ற கிராமத்திலே 1880 ஆண்டு அவதாரமாகி அதன் பிறகு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாதிரிப்பட்டிக்கு அருகில் இருக்கின்ற குடுமையாமலையில் தவம் செய்து அதுக்கு அருகில் 7 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் தாண்டீஸ்வரம் என்ற இடத்துல பட்டுப்போன மரத்தை தலைக்க வைத்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அதன் பின்பு விராலிமலை எல்லாம் உள்ள சத்துருஷ்ணமூர்த்தி அங்கு ஒரு மரத்தை துருக்க வைத்து அவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி அங்கு ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் செய்து அங்கு மயிலமர் அங்கே அவர் பேரும் புகழோடு வாழ்ந்தார்கள். அதன் பிறகு ஐயா திருச்சி ஜில்லா கோட்டையில் நீண்ட காலம் தவம் இருந்து அங்கு அனைவருக்கும் நியாயமான கோரிக்கைகளை ஐயா பரிபூர்ணமாக செய்து கொடுத்தார்கள். அதன் பிறகு திருச்சி ஜில்லா கோட்டையிலிருந்து திருச்செந்தூரில் ஜீவசமாதி அடைந்தார்கள். இன்று இந்த நாத்தாமலையில் ஐயா ஆரம்ப காலத்தில் இந்த ஊர் மக்களுக்கு அன்னதானம் போட வேண்டும் என்று காலம் முழுதும் ஐயாருக்கு காலம் முழுதும் அன்னதானம் போட்ட காரணத்தினாலே இன்று அதை தொடர்ந்து அவருக்கு நாங்கள் பரிபூர்ணமாக ஒரு ஆலயம், அதாவது முதல் கற்கோயில் அப்படிங்கிறது இந்த நாத்தாமலையில் தான். இந்த நாத்தாமலை கற்கோயிலை நிறுவி எல்லாரையும் உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடை போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்களுக்கு அன்னதானம் ஒரு 400 பேருக்கு குறையாமல் சாப்பாடு போட்டுட்ருக்குறோம். அது வடை பாயசத்தோடு போடுறோம். அதேமாதிரி பரணி நட்சத்திரம் அன்று ஐயாவுக்கு இங்கே ரொம்ப சீரு சிறப்புமாக அபிஷேகம் அலங்கார ஆராதனைலாம் செய்து அன்று வடை பாயசத்தோடு மக்களுக்கு அன்னதானம் நிறுவி கொண்டு இருக்கின்றோம். இந்த மாதிரி ஐயாவுடைய மகிமையை சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாதிரிப்பட்டியில் ஐயாவும் திருமதி அம்மாவும் சேர்ந்து அங்கே இருவரும் தம்பையசமாக நம்மளுக்கு அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு நாம் தரிசனம் செய்தோம்னால் சகலமும் நம்மளுக்கு கிடைக்கும் என்கிறது ஐதீகம். அதன் பிறகு குடுமையான்மலையில் ஐயா தவம் இருந்த காலத்தில் அந்த இடத்துக்கு நம்ம சென்றோமானால் அங்கே போய் வாய் விட்டு நம்ம கேட்கணும், நமக்கு என்ன குறை, நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறத அங்கே நம்ம கேட்டோம்னா அது கிடைக்கும். அங்கே ஐயா அந்த தவம் இருக்கிற காலத்தில் ஒரு அடியார் போய் ஐயா ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஐயா விழுல, அந்த மலையை சுற்றி இருக்க அந்த மலை அங்கே ஆடு மாடு மேய்றது, மரங்கள் எல்லாம் செடி கொடிகள்லாம் விழுந்த விழ ஐயா படத்தில் விழல. அவர் 10 முறை எடுத்தார், பல முறை எடுத்தார், கிடைக்கல. பயந்து போய் ஐயாட்ட போய் ஐயா இந்த மாதிரி நான் எடுத்தேனே கிடைக்கலன்னு சொன்னேன். ஐயா கூப்பிட்டு இப்போ எடுறான்னு சொன்னார். அப்புறம் எடுக்கும்போது தான் ஐயாவும் படத்தில் விழுந்தார். அவர் ஒரு நாத்தியவாதி. இதெல்லாம் பார்த்துட்டு அரண்டு மிரண்டு பயந்து போய் ஐயா நான் செஞ்சதெல்லாம் தவறு, என்னை மன்னித்துருங்கன்னு சொல்லிட்டு காலம் முழுதும் ஐயாவுக்கு பணிவிடை செய்து முதல் சிஷ்யராக அவர் இருந்தார். அவர் பேர் ஆறுமன் செட்டியார்னு பேர், அன்னவாசல் ஆறுமன் செட்டியார் அப்படிங்கிறது பெயர் கொண்டார். அதன் பிறகு ஐயா தாண்டீஸ்வரம் சென்றாங்க. அங்கே பட்டுப்போன மரத்தை தலைக்க வைத்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள். அந்த மரம் ஒரு மகிமை வாய்ந்த மரம். அது நல்லமராஜாவுக்கு முத்தி கொடுத்த மரம். அந்த தாண்டி மரம்ங்கிறது உலகத்திலே 3 இடம்தான். அந்த மரம் நலமராஜுக்கு ஏன் அந்த இடத்துல முத்தி கொடுத்தாங்க அப்படின்னா, திருநள்ளாறில் ஐயாவோட அந்த தாண்டி மரம் இருந்தது. அது பட்டு போனதுனால சனீஸ்வர பவனை பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ சனீஸ்வர பவனை அந்த இடத்துல நலமராஜாவை உன்னை பிடித்த சனி இன்றோடு நான் விலகிக் கொள்கிறேன், நீ நாளை திருநள்ளாறு உன் மனைவி மக்களோடு வா என்று கூப்பிட்டு சொன்னதுனால மறுநாள் நலமராஜா இங்கே போனதுனால மீண்டும் அரசாட்சியெல்லாம் செலுத்தி அதுக்கப்புறம் ஐக்கியமானதாக இன்றைய வரைக்கும் வரலாறு. இந்த வரலாறுலாம் நலமராஜா புராணத்தில் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஐயா விராலிமலையில் போய் வைத்தியமும் ஜோதிடம்லாம் செஞ்சு கடைசியாக திருச்சியில் போய் நியாயமான கோரிக்கையெல்லாம் நிறைவு பண்ணி அதுக்கப்புறம் சோழமாதேவியில் சிறிது காலம் இருந்து அங்கே தன்னோட மகிமையெல்லாம் வெளிப்படுத்தி திருச்செந்தூரில் ஐயா ஜீவசமாதி அடைந்தார்கள். அதனால் எல்லாம் உள்ள சத்துருஷ்ணமூர்த்தி அருளாட்சியோட இந்த இடங்கள்லாம் நம்ம சென்று தரிசனம் செய்தோம்னால் நமக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.
என்பது ஐதீகம். இன்று வரை நாங்கள்லாம் அனுபவ ரீதியாக கண்டு கொண்டிருக்கின்ற உண்மை. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் எல்லாரும் வர வேணும், ஐயாவோட அருளும் ஆசையும் பெற வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்வோம். நீங்கள் யாருன்னு சொல்லிடுறீங்க? நீங்கள் உங்களுடைய இதை சொல்லுவீங்க. அடியேன் தற்பொழுது நார்த்தாமலையிலே நானும் குடும்ப சகிதமாக இருந்து ஐயாவுக்கு பணியோடு செய்த காலம் முழுவதும் பணியோடு செய்ய வேண்டுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பணியோடு செய்து அவருக்கு என்ன வேணும்? ஐயாவுடைய பாரம்பரிய அந்த வம்சாவளியில் பிறந்து வளர்ந்தாங்க ஐயாவோட பேரம்பேத்திகள். என்னுடைய பேர் அருணாச்சலம், என்னுடைய துணையார் பேர் ஜெயந்தி. நாங்கள் சிறிது காலமாக இங்கே ஆலயத்திலே தங்கியிருந்து ஐயாவுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் ஐயாவினால் சகல சைக்கியமும் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு பேரும் புகழோடு தீர்க்காயத்தோடு இருக்கிறோன்னா ஐயாவோட அருளும் ஆசையும் தான். அதனால் எல்லோரும் வாங்க, எல்லாரும் ஐயாவோட அருளையும் ஆசையும் பெற வேண்டும் என்று பண்ணுவோம். எல்லாம் உள்ள சத்துஸ்ரவத்தோட வாழி வளமுடன். ஓம் சக்தி. அகத்தியர் ஜோதிடம், உறையூர், திருச்சி.